தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளைகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் சந்தோஷமுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து சில வாக்கியங்களை வாசித்து நாம் தியானிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 15ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சொல்லுகிறத இந்த வார்த்தையில் நாம் கவனிக்கும் பொழுது தேவன் எதை விரும்புகிறார் என்று சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படுவதை விரும்புகிறார், அவருக்கு செவி கொடுப்பதை விரும்புகிறார். சவுல் ராஜாவாக உயர்த்தப்பட்டு ராஜாவாக வேலை செய்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட தேவன் ஏற்படுத்தின அந்த தகுதிக்கு சரியான விதத்தில் வேலை செய்யாமல் மாறாக தேவையில்லாத காரியங்களை செய்தபடினாலே இங்கே தேவன் சாமுவேலின் மூலமாக பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, தேவனுக்கு விரோதமான செயலை செய்யும் பொழுது தேவன் பார்த்து கொண்டு நிச்சயமாக சும்மா இருப்பதில்லை, மாறாக அதற்கேற்ற பதில் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. காரணத்தை நாம் பார்க்கும் பொழுது நான் வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். அதே 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனாய் இருந்த போதல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே என்று சொல்லுகிறான். தேவன் அநாதி தீர்மானத்தின்படியாக சவுலை ராஜாவாக்கினது சாதாரண விஷயமல்ல, அது முன்குறிக்கப்பட்ட ஒரு விஷயமாக காணப்பட்டது. அவன் சிறியவனாக இருக்கும் பொழுதே தேவன் அதை முன்குறித்து வைத்திருக்கிறான். ஏற்றவழில் அவனை ராஜாவாக உயர்த்தினார், அவனை அபிஷேகம் பண்ணி வைத்தார். அந்த ராஜ பதவியில் இருந்து கொண்டு தேவ ஜனங்களை நேர்த்தியாய் நடத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் சவுல் செய்த காரியம் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனை கோபப்படுத்தினது தேவனுக்கு மிகவும் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்பட்டது. என்ன செயல் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 19ஆம் வசனம் சொல்கிறது, இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமலும் கொல்லையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். தேவனுடைய வார்த்தையை கேளாமல் அவன் மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் மனுஷருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது தேவன் நம்மை பார்க்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு அதற்கேற்ற தண்டனை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சவுல் அதை மறந்ததினாலே தான் இங்கே தேவனுக்கு கோபமூட்டினதாக நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, சவுல் ராஜாவாக உயர்த்தப்பட்டு எவ்வளவு மேன்மையான வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவருடைய சகலவிதமான காரியங்களும் மனுஷனை பிரியப்படுத்துவதிலே மாத்திரம்தான் காணப்பட்டதே ஒழிய தேவனுக்கு அஞ்சி கீழ்ப்படிந்து நடப்பதிலே அவன் தவறி போனவனாக காணப்படுகிறது என பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, 3ஆவதாக நாம் பார்க்கிறோம். 23ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை சவுல் செய்ததினாலே ராஜாவாய் இருந்த அவனை தேவன் புறக்கணித்து தள்ளிவிட்டார் என்பதை சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறேன்னு பார்க்கிறோம். அப்படியானால் நீங்களும் நானும் கூட, ஏன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கும் பொழுது அவர் நம்மை புறந்தள்ளுவார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏனென்று சொன்னால், ராஜாவாக உயர்த்தப்பட்டு விட்டோம், நாம் இனி என்ன வேணாலும் செய்யலாம் என்று சொல்லி சவுல் நினைத்திருக்கலாம். அல்லது மனிதர்களை பிரியப்படுத்தி தான் நாம் ராஜாவாக வாழ முடியும் என்பதை கூட நினைத்திருக்கலாம். ஆனாலும் தேவன் ராஜாவாக மாற்றினார், உருவாக்கினார், உயர்த்தி வைத்தார் என்பதை சவுல் கொஞ்சம் கூட என்ன செய்யவில்லை, நினைத்து பார்க்கவில்லை. இதே போலத்தான் நாமும் கூட பல நேரங்களிலே தேவன் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை நாம் மறந்து மனிதர்களை பிரியப்படுத்தி நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிப்போகிறது.
அது மாத்திரமல்ல, அடுத்ததாக 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு மீறி நடக்கிறது பாவமாக இருக்கிறது. இரண்டாவதாக, தேவனை பிரியப்படுத்தாமல் வாழ்வதும் பாவமாக இருக்கிறது. மனுஷருடைய சொல்லை கேட்டு நடப்பதும் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் யார் சொல்லை கேட்டு நடந்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுடைய சொல்லையா, மனிதர்களின் சொல்லையா? ஏனென்று சொன்னால், தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நம்மை ராஜாவாக, ஆசாரியராக தேவன் இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறார். அதற்கேற்ற விசுவாச பாதையில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோமா? அல்லது மனிதர்களின் சொல்லை கேட்டு நாம் இன்றைக்கு மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி ஒருவேளை நாம் மனிதர்களுக்கு கீழ்ப்படிந்து அல்லது அவர்கள் வார்த்தைக்கு செவி கொடுத்து நடப்போம் என்று சொன்னால், தேவன் நம்மை புறந்தள்ளுவார் என்பதை நாம் நிச்சயமாக மறந்து போகக்கூடாது. இந்த சிந்தையோடு கூட நாம் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக என்று சொல்லி, தேவ கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் கடந்து போவோம். தேவன் நம்மை உயர்த்துவாராக. ஆமென்.